மிடிக்கான டாப். டாப் உயரம் 15. கை பொக்கை வைக்கணுமா எப்படி? மிடி டாப்புக்கான மெஷர்மெண்ட் 15 இன்ச்சு உயரம், கை உயரம் 4. கை இப்போ பாடி லூஸ் 21, 21, 22. அதாவது பாடி 21, வயிறு 21, சீட்டு 23. அதெல்லாம் போட்டோம் அடிமை. ஓகே, இப்ப மிடிக்கான அளவு எடுத்தாச்சு. அதாவது கை உயரம், பாடி ஷோல்டரு 10 இன்ச்சு ஷோல்டரு. மொத்தம் வந்து உயரம், கை உயரம், ஷோல்டரு, பாடி, வயிறு, சீட்டு. இது பாடி லூஸுக்கு, இது மிடி டாப்புக்கு முக்கியமான அளவு. இப்போ அந்த அளவுக்கு கையை இப்ப மிடி டாப்புக்கு இப்ப எடுத்த அளவுக்கு நம்ம வந்து கட்ட போறோம். அளவு இங்க இருக்க கைய நல்லா மடிச்சு வச்சுக்கணும். பொஃப் கைங்கிறதுனால கை அளவு இப்படி எடுக்கிறோம். இப்போ கையோட உயரம் வந்து 4 இன்ச்சு, 4.5 இன்ச்சுக்கு வச்சு இங்க மார்க் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஆம்கூலுடைய உயரம் 3 இன்ச்சு, அதை நம்ம சரியா இங்க வச்சுட்டோம். இங்க நம்ம பொஃப் வைக்கிறதுனால 4 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா இது வந்து பொஃப் வைக்கிறதுக்கான அளவு. இப்போ கை வந்து அவங்களுக்கு பாடி லூஸ் வந்து 21. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறோம். 21 பாடி 5 இன்ச்சு கை உயரம், 1 இன்ச்சு தும்பு வச்சிருக்கோம். இதை அப்படியே கையை நம்ம வெட்டுறோம். இப்போ கை லூஸு 4 இன்ச்சு நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தைக்கணும். இதை இப்படியே வெட்டிடணும். இது கை கீழே இருக்கிற துண்டு. இதை நம்ம 3/4 இன்ச்சு கீழே பட்டி போட்டுக்கணும். அதே மாதிரி கை இன்னொரு கை அப்படியே இந்த பக்கம் எடுக்கணும். இப்போ 2 கையும் நம்ம தனித்தனியா வெட்டிட்டோம். இப்ப கை வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட், அதாவது முன்பக்கத்துக்கு நம்ம வெட்டுறோம். முன்பக்கத்துக்கு கீழே தையலுக்கான மார்க்கு. உயரம் 15 இன்ச்சு உயரம். இப்போ 15ல் வைக்கிறோம். வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கு வச்சுட்டு ஷோல்டரு 10 இன்ச்சு. அதுக்கு நம்ம 10 இன்ச்சு வைக்கக்கூடாது, ஏன்னா ஷோல்டர் கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். அப்போ அவங்களுக்கு 8 இன்ச்சு வைக்கணும். 8 இன்ச்சுனா 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஷோல்டர் 8 இன்ச்சுனா 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இவங்களுக்கு கழுத்துடைய அளவு 21 இன்ச்சு இடுப்பு இருக்கிறதுனால கழுத்து 4 இன்ச்சு வைக்கணும். அதுக்கு நம்ம 1.25 வைக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ
முன்பக்கம் கழுத்துக்கான மார்க்கு நம்ம பண்ணிட்டோம். இதில் நம்ம என்ன மாடல்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து டைமண்ட் நெக் அப்படிங்கிறத மார்க் அந்த நெக் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாடி லூஸ் வந்து 21. அந்த 21 இங்கே போட்டுட்டு அதை விட நம்ம வந்து 1.5 இன்ச்சு நம்ம கூட்டிட்டு இப்போ 7 இன்ச்சு இருக்கு. இப்போ இதுல இருந்து 2.5 இன்ச்சு நம்ம கழிச்சு இங்க இருந்து நம்ம ஆம்கோலுக்கான அளவு பார்க்கணும். ஆம்கோல் இவங்களுக்கு 21 7 இன்ச்சு ஆம்கோல் 6 இன்ச்சு ஆம்கோல் வரணும். அதுக்கு நம்ம 7.5 இன்ச்சு ஆம்கோலுடைய கணக்கு வச்சு வச்சுக்கணும். அதாவது இதுல இடைவெளி 2.5, இதுல இருந்து நம்ம 6 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு கீழே இறக்கிருக்கோம். அதை 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ ஆம்கோலுடைய ரவுண்டை வெட்டிட்டு இப்போ பாடி லூஸு இவங்களுக்கு இங்க எவ்வளவு வச்சிருந்தோம் 7 இன்ச்சு நம்ம அப்படியே வைக்கிறோம். இப்போ மேல இருந்து அவங்களுக்கு ஒரு 8 இன்ச்சு இறக்கிட்டு இது வயிறு இருக்கிறதுக்கான மார்க்கு. இப்போ அவங்களுக்கு வயிறும் அதே அளவுங்கிறதுனால அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இப்போ குறைச்சிருக்கோம். இப்போ அந்த பெண்டு கரெக்டா கொடுத்துருக்கோம். அடுத்து இதுல இருந்து 8 இன்ச், அதாவது 1 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கோங்க. அதாவது 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்க இருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சீட்டுடைய அளவு 23, அப்போ 5.75. அப்போ இந்த லூஸ் வச்சு நம்ம கரெக்டா வெட்டிக்கணும். இங்க சைடு லூஸு, சைட்ல தும்பு 1 இன்ச்சு தான் வைக்கணும். ஜாக்கெட்டுக்கு நம்ம 1.5 இன்ச்சு வைக்கிறோம். ஆனா மிடிக்கு 1 இன்ச்சு தான் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இங்க ஓப்பன், அதாவது சைட்ல ஓப்பன் வந்து 2 இன்ச்சு வைக்கணும். இந்த ஓப்பன் வந்து வச்சாதான் அதை மிடி பார்க்க நீட்டா இருக்கும். அதே மாதிரி இங்கே டாட்டுக்கான மார்க்கு இப்போ 6 வச்சிருக்கோம்னா 3.25 வைக்கணும். வச்சுட்டு இங்க இருந்து நேர கோடு போட்டு உங்களுக்கு 2.5 இன்ச்சு டாட் பிடிச்சாலே போதும். அதாவது மேல 2, கீழே 2, அதாவது 5 இன்ச்சு டாட் பிடிச்சாலே போதும். இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு. கழுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு இங்க இருந்து கிராஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இங்க இருந்து நேர வச்சுட்டு ஆம்களுடைய அளவை கரெக்டா இப்போ வச்சுட்டோம். இங்க இருந்து கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ பேக் தட்டு நம்ம வெட்டியாச்சு. ஃப்ரண்ட் அதை எப்படி வெட்டணுங்கிறத சொல்லிட்டேன். ஃப்ரண்டுக்கு முன்பக்கம் இப்படி போட்டுட்டு, அதாவது வந்து பேக்ல நம்ம பட்டன் வைக்கிற மாதிரி வருது. அதனால என்ன செஞ்சுக்கணும், கரெக்டா இந்த இடத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல பட்டிக்கான மார்க்கை நம்ம வரைஞ்சிக்கணும். முதல்ல வரைஞ்சிட்டு இதுல இருந்து, அதாவது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறோம். ஏன்னா பட்டன் வைக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு இங்க இருந்து இந்த கழுத்துல இருந்து பாதி அளவு 2 இன்ச்சை நம்ம என்ன செஞ்சிடணும், ரவுண்ட் ஷேப்ல வெட்டிடணும். வெட்டிட்டு அதை அப்படியே 2 நம்ம எப்படி வெட்டினோமோ அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் மாறாம அப்படியே அளவுகளை கரெக்டா வெட்டிடணும். பேக் தட்டில் லைனிங்னால இது நான் கம்மியாக வச்சிருக்கிறேன். லைனிங்ல நிறுத்திட்டு பெரிய பட்டி போட்டுக்கணும். இது ரைட், இது ஹிப்புக்கான மார்க்கு, இது ஓப்பன், இது தும்பு, இது பாடிஸுடைய தும்பு, இது பட்டி நம்ம போட்டு அதுக்கான தும்பு. அதே மாதிரி இது. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் கை எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ வீடியோட டாப் லைனிங் வெட்டியாச்சு. அடுத்து மெயின் பீஸ்ல வெட்டுவோம். இது துணி இவ்வளவுதான கருப்பு ஆன்லைன்ல வாங்கினா அப்படியே சரி. இது ஆஃப் பண்ணி ஆமா, 4 வயசு பொண்ணுக்கு மெடி டாப்புக்கான அளவை இப்ப நம்ம வெட்டி இருக்கோம். இந்த அளவு பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த உயரங்கள் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வெட்டி டவுட்னா நீங்க கமெண்ட்ல கேட்டு